1 டம்ளர் போட்டுக்குது. ரெண்டு டம்ளர் போட்டுக்கிறேன். அடுத்து ரவை பாருங்க, ரவை வச்சுருக்கிறேன். உப்புமா ரவை. நம்ம ஒரே உப்புமாவாக செஞ்சு சாப்பிட்றதால, உப்புமா சாப்பிட்றதால இந்த மாதிரி டிஷ் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது நல்லாயிருக்கும். தோசை, நம்ம இட்லி, புதுசு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்க. நல்லா சூப்பராக வரும். இதில் அது 2 டம்ளர் எடுத்துருக்குறோம். இது 1.5 டம்ளர். தயிர் 1 டம்ளருக்கு கொஞ்சம் தான் கம்மி, 3/4 டம்ளர் மேலே இருக்குது. தயிர் ரவையில் ஊற்று, இது ராகி மாவில் ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கட்டியாக பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறட்டும். உங்களுக்கு 2 மணி நேரம் ஊறினா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு அவசரமாக இருக்குது, நாங்கள் சீக்கிரம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் ஊறணும். ஊறினா நல்ல செம டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொஞ்சம் கட்டியாக பசங்க இதை இப்போ நல்லா இப்படியே இருக்கட்டும். இந்த மாவு ஊறிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா 2 மணி நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும் மக்களே. குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஊற விட்டுருங்க. இது இருக்கட்டும். அடுத்து 1.5 டம்ளர் ரவை எடுத்தோம் பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் இதுக்கு 1 கப்பு 1.5 கப்புக்கு 1 கப்பு வச்சு அப்படியே ஊற வச்சுருங்க. இதை பிசைய வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். இது அப்படியே ஊறிட்டு இருந்தால் போதும். இதை ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம், அது வாட்டில் ஊறிட்டு இருந்தால் போதும். 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? புசுக்குன்னு. இது கூட ரவையும் ஊற வச்சோம்ல, இங்கே நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்களா? இதை கூட போட்டுக்கலாம். நல்லா இருக்குதுங்க, அழகாக அப்படியே சேஃபாக உழுதுரிச்சு வருங்க. இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி பார்த்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கீங்களோ அதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும். அடுத்து இந்த அளவில் உங்களுக்கு காரம் பிடிக்கணும், நிறையா காரம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நான் பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கிறேன், இதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொடுசாக நறுக்கிட்டு பார்த்தீங்களா, இங்கே வாங்க, இப்படி பொடுசாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவில் மிளகாய், உங்களுக்கு காரம் பிடிச்சதுன்னா கூட 2 மிளகாய் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம் பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இருக்குங்க. இந்த பார்த்திங்களா பொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா பொறுன்னு சூப்பராக இருக்கும். நல்லா கலக்கிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குது. என்னங்க எப்படி செய்கிறீங்க? என்ன ரெசிபிங்க இது? ராகி கார பண்ணுங்க, சரிங்களா? ராகி கார பன், புரிஞ்சுதுங்களா? வாங்க அவ்வளோதான். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. நமக்கு சூப்பராக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. 2 மணி நேரம் ஆச்சு. புளிப்புத்தன்மை கொடுக்குதுங்க தயிர் ஊற்ற போய். நல்லா புளிச்ச தயிர் ஊற்றுங்க. தயிரை ஊற்றி 2 மணி நேரம் வைங்க. இல்லைங்க 2 மணி நேரம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா குறைஞ்சது 1 மணி நேரம் வைங்க. வச்சிங்கன்னா சூப்பர், உங்களுக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மாடலாக டிசைனாக டேஸ்ட்டாக சத்தாக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க.
எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த பக்குவத்துக்கு பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ ஊற்றலாம். வந்து ஆப்பச்சோடா போடுவாங்க, நம்ம ஆப்பச்சோடா போடலை. நம்ம ரியலாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நமக்கு ஒரு அளவு வரும், போதும். எங்கள் ரியலாக சாப்பிட்றது நல்லதா, பாயசம் சாப்பிட்றது நல்லதா? நமக்கு நாமே சுலோ பாயசம் சாப்பிடக்கூடாது இல்லை. அதனால தாங்க உங்களுக்கு பாருங்கள் இப்படி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், வந்துட்டுருக்கு. அழகாக வருங்க. இந்த மாதிரி குண்டாவை எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெருசாகவே எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா சுற்றி ரவுண்டு கட்டிட்டு எடுத்துக்கோங்க. அழகாக வரும், நல்லா வரும். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் இருந்தோன்னா சூப்பராக வரும். அவ்வளோதாங்க. வேலை எப்படி சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கும் பன், ராகி பன், கார பண்ணுங்க. ராகி கார பன் இங்கே இந்தளவு வந்தாலே நமக்கு போதும். ஏன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம வீடியோவுக்கு நல்ல பொப்புன்னு தெரியணும். ஈனோ போட்டு கலக்கி அதெல்லாம் போட்டு அதெல்லாம் வேண்டாங்க, உடம்புக்கு கேடு. அதனால் நீங்கள் அதை பார்க்காதீங்க. பொப்புன்னு இருக்குது, பொப்புன்னு உங்களுக்கு வருது, நமக்கு வரல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் போடலைங்க, நான் போடலை. நமக்கு கொஞ்சம் புளிச்சாலே போதுங்க, கொஞ்சம் புளிக்கி விட்டாலே நமக்கு போதும். நான் தான் 2 மணி நேரம் சொன்னேன், குறைஞ்சது 1 மணி நேரம். இந்த அளவு வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ பொப்னிஸ் போதாவே என்ன, இவ்வளோ பொப்னிஸ் போதுங்க. நமக்கு இந்த அளவு வந்தாலே நமக்கு போதும். எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா, இது போதும் நமக்கு. என்னங்க ராகி கார பண்ணுங்கிறீங்க, அது எது ஒன்றும் வச்சு சாப்பிட உணவுனா நானே உங்களுக்கு சொல்லாமல். இங்கே வாங்க வாங்க பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோங்க. மிளகாய் சட்னி, காஞ்ச மிளகாய் சட்னி இதை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் சட்னி, இந்த அளவு பூண்டு, சும்மா காரசாரம் ஜம்முன்னு சாப்பிடலாம். பாருங்க, மிளகாய் சட்னி, காஞ்ச மிளகாய் சட்னிங்க. கொஞ்சம் கடலை போட்டுக்கோங்க, புளி போட்டுக்கோங்க. நான் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு புளி சூப்பராக இருக்குங்க. காரத்துக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்கள் எவ்வளோ மிளகாய் எடுக்கிறீங்களோ அந்த அளவில் காரம் புளி சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். காரம் இந்த காஞ்ச மிளகாய் சட்னி முன்னோர்கள் கிராமத்துலலாம் மெயினாக செய்வாங்க. செஞ்சுட்டு சாப்பாட்டில் கூட கஞ்சிக்கு கூட கரைச்சி இந்த சட்னி எடுத்துகிட்டு போவாங்க. சரி, இப்போ இது போதும். அடுத்து கருவேப்பிலங்க, இவ்வளோதான், அரைச்சிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, வரமிளகாய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சின்ன தாளிப்பு தாளிச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் சட்னி, ராகி கார பன் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது மக்களே, உடம்புக்கு நல்லது. எல்லோரும் ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் க்ரீக் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.